உங்கள் ஸ்கின் பார்க்க நல்லா கிளாஸ் ஸ்கின் மாரி வேணுமா? கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணலாம் பார்த்துடலாம். இந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ளாக்ஸீஸ் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இதில் வந்து ஒரு ஸ்மால் டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ளாக்ஸீஸை வந்து நான் மொத்தமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து நல்லா ஜெல்லி மாரி ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும் போது நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா உடனே வந்து ஜெல்லி தனியாக ஃப்ளாக்ஸீட் தனியாக வந்துடும். நீங்கள் ஆறிட்டோன்னு ஃபில்டர் பண்ணதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் சூடாக இருக்கும் போது நீங்கள் ஃபில்டர் பண்ணி தனியாக ஜெல்லி மட்டும் தனியாக எடுத்துருங்க. இப்போ இந்த ஜெல்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஆற விட்டுருங்க. 2 ஹவர்ஸ் கழித்து இதில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஹனி வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஜெல்லியோட ஹனி வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 15 மினிட்ஸ் கழித்து நார்மல் தண்ணி வச்சு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸ் பார்த்தா தெரியும். உங்கள் ஃபேஸ் வந்து செம்ம க்ளோயிங்காக இருக்கும். உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து நம்மளுக்கு 25 ஆனாவே நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே ஏஜ் ஆன மாரி தெரியும். சில பேருக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்பவே சுருக்கம், ஃபைன் லைன்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸ்கின் பார்க்க ரொம்ப டல்லாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணும்போது அவங்க ஸ்கின்னை வந்து நல்லா டீப்பாக ஹைட்ரேஷனும் வச்சுருக்கோம். அவங்க ஸ்கின்னை வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாகவே க்ளோயிங்காக வச்சுருக்கோம். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணி உங்கள் முகத்தில் இருக்க சுருக்கத்தையும் ஃபைனல்ஸும் ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின் ஏஜிங்கை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை உங்கள் ஸ்கின் பார்க்க நல்லா கிளாஸ் ஸ்கின் மாரி வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.